Hi friends, welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சப்பாத்தியை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல அயன் கடாய் வச்சிருக்கேன். நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. கடலெண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு தேவையான அளவு. வெங்காயம் வதக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. பெரிய தக்காளி 2 பொடியாக கட் பண்ணது அதை போட்டுடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெட் சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி சாஸ் 1 டீஸ்பூன் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போயிடணும். மசாலா நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா நல்லா வெந்துடுச்சு. கட் பண்ணி வச்சு சப்பாத்தியை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.